இந்த தொகுதியில பல பேர் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எண்ணி பாருங்க, இவ்வளவு கூட்டத்துக்கு பிறகுமா அவர் வெற்றி பெற போறாங்க. இங்க குழுவி இருக்கிற கூட்டமே அண்ணா திமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது. இங்கே ஒரிஜினல் அண்ணா திமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி. இப்ப 2 பேர் போட்டிடுறாங்கல்ல, திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க, உங்களுடைய உழைப்பால் எம்பி ஆனாங்க. இதை மறக்கலாமா? மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்கணும். இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? இங்கிருந்து தானே போனாரு. நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. அப்புறம் எதுக்கு போனாரு? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க. அண்ணா திமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. 2 பேருமே அண்ணா திமுகவில் உங்களுடைய உழைப்பை வாங்கி, உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி, இரவென்றும் பகலென்றும் பாராம நீங்கள்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல, அவங்களுக்கு பதவி வர்றதுக்கு. இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் குக்கரை தூக்கிட்டு அலைகிறாரு. இது நியாயமா? ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை, இங்க இருந்துதான் நான் வந்தேன். இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கைதட்டி இங்கே வந்தேன். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும். ஒருத்தர் பேசுறாரு, அமமுக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தார், கூட்டணி அமைக்கிறது முன்னு எப்படி செய்தியாளர்கிட்ட பேசுற நீங்களே பாருங்க, நீங்களே எல்இடியில பாருங்க. அப்படியே கோருங்கப்பா, கொஞ்சம் எல்இடியில போடப்பா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க வேணா டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை எங்க, அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டு காலம் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க வந்து பார்க்கல? இந்த மக்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் ஏதாவது வந்து பத்து கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? கிடையாதுல்ல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. அது அவருடைய எண்ணம். ஆனா மக்கள் அப்படி இல்ல. யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள். இப்படின்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தையே ரத்து பண்ணிட்டு, இது நியாயமா? அதோட அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு கொடுத்தோம். ஒரு வாகனம் வாங்குறதுக்கு 25,000, அதையும் ரத்து. எல்லாத்துக்கும் மேல லேப்டாப். நம்முடைய குழந்தை கேட்குது, நம்ம எங்களுடைய மாணவி கேட்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் கேட்குது,
திரு ஸ்டாலின் அவர்களே, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது பெற்றெடுக்காத பிள்ளைகள் நம்ம பிள்ளைய அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கொடுப்பதற்காக ஒரு மடிக்கணினி, ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய் போட்டு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவிகளுக்கு 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ அந்த திட்டத்தையும் ரத்து பண்ண சாதனை படுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2 குழந்தை கேக்குது பாரு, எங்களுக்கெல்லாம் லேப்டாப் பள்ளின்னு. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும், லேப்டாப் கொடுக்கப்படும். நீங்க எல்லாமே இந்த 3 வருஷமா லேப்டாப் கொடுக்கல, மடிக்கணினி கொடுக்கல. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல வேணும், இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இந்த லேப்டாப் கிடைக்காத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய திட்டத்தை பறித்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து அவருடைய வேட்பாளரை டெபாசிட் செய்ய வேண்டும்.